ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டயபெட்டிஸ்க்கும் என்ன லிங்க் இருக்கு, இதை புரிய வைக்கிறதா ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடரோட இம்பார்ட்டன்டான ரோல் நான் நினைக்கிறேன். நம்ம உடம்புலயே ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபெண்ட் பண்றதுக்கு நிறைய மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசம் ரெகுலேட் பண்றது எந்தெந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டிசோல், அட்ரினலின், நார்எபினெஃப்ரின். கார்டிசோல் வந்துட்டு நம்மளோட பிளட் பிரஷரை ரெகுலேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இம்யூன் சப்ரஸும் பண்ணுது. அட்ரினலின் ஃபிளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தோடனே இம்மீடியட்டா என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத நம்ம பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புது. நார்எபினெஃப்ரின் நமக்கு ஒரு இம்மீடியட் அலர்ட் தருது. ஃபார் எக்ஸாம்பிள், வெளியில நிறைய நேரம் சுத்துறவங்களா இருந்தா கண்டிப்பா டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட் ஆகும்போது ஒரு நல்ல ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்கையோ இல்ல ஒரு ஹை சுகரி ஜூஸையோ நம்ம எடுக்கும்போது நம்ம பாடியில ஆல்ரெடி இருக்கிற மெக்கானிசமை நம்மளே நம்ம டேமேஜ் பண்ணிட்டு குடிக்கும்போது அந்த டைம்ல வந்து நமக்கு ஒரு சட்டைட்டி கிடைச்சாலுமே நம்ம ஆனா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்ன்ற பேர்ல இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆஃபீஸ்லயே ரொம்ப நேரம் லேப்டாப்லயோ சிஸ்டம்லயோ உட்காந்து வேலை பார்க்குறவங்க புவர் சர்க்குலேஷனால வர ஒரு டயர்ட்னஸை ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன வாக் எந்திரிச்சு போனாலே சரியாயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் எந்திரிச்சு போய் ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு வந்துடுறோம். அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையறது இல்ல, நமக்கு சுகர் ஸ்பைக் தான் ஜாஸ்தி ஆகுது. ஈவன் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டோபமைனா பிரியாணியவே நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கார்போஹைட்ரேட் இன்டேக் தான் ஜாஸ்தி ஆகுமே ஒழிய ஸ்ட்ரெஸ் கம்மியாவே ஆகாதுங்க. கேட்டா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் வர சொல்லிக்கிறாங்க. அப்ப ஸ்ட்ரெஸ்ஸை எப்படிதான் நம்ம டீல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி எக்ஸசைஸ், ஒரு நல்ல ஸ்லீப் பேட்டர்ன், அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அவாய்ட் பண்றது, ஹோம்மேட் ஃபுட் சாப்பிடுறது, இப்படின்னு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப் ஸ்டைல்ல மாத்திக்கிட்டாலே 50% ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். ஆனா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறோம் அப்படின்ற பேர்ல நம்மளுக்கு நாமளே எடுத்துக்கிற அந்த டீ, காஃபியோ, பிரியாணியோ, ஒரு ஹை கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸோ தான் ஸ்ட்ரெஸ்ஸை இன்னுமே நம்மளுக்கு புவர் ஆகுமே தவிர கண்டிப்பா ஒரு சொல்யூஷனா இருக்காது. இல்ல எனக்கு எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடரை போய் பாருங்க.